நம்ம ரூபா மேடம், நம்ம சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா, டி.கே. சிவகுமார் எல்லாம் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்த இப்போ எம்பி எலெக்ஷன் இப்போ ராகுல் காந்திஜி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாருன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 8000 ரூபாய் வருது, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் வருது. என்ன 1 லட்ச ரூபாய் வருது. இன்னும் வந்து படித்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் வருது. எல்லோருக்கும் மாலை வணக்கம். தமிழ்லேயே ஆரம்பிக்கிறேன். எங்கள் தங்கவயல் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொன்னாக்கா, ஒரு நல்ல எம்பி வந்திருக்கிறாரு கௌதம் சார். நம்பர் 1 கை சின்னம். அவரை ஆதரித்து இல்லை கெஞ்சி கேட்குறேன், ரிக்வெஸ்ட்டும் பண்ணுறேன். ஏன்னா காங்கிரஸில் எல்லா சலுகைகளும் நல்லபடியாக கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இன்னும் வரும் நாட்கள்லையும் நல்ல சலுகைகளை கொடுப்பாங்கன்னு எல்லாம் நம்பிக்கையோடு இதை நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு நான் கெஞ்சி கேட்குறேன். இன்னொன்று என்னன்னாக்கா, காங்கிரஸ் எப்பொழுதும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்ததில்லை. இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு இது அதுன்னு யாருக்கும் எந்த ட்ரபுளும் கொடுத்ததில்லை. அவங்கவுங்க நிம்மதியாக சந்தோஷமாக ஆறாமல் இருக்கிறாங்க. இது அப்படியே நீடிக்கணுன்னாக்கா கௌதம் சாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யணுன்ட்டு நான் கெஞ்சி கேட்கிறேன். ஜெய் காங்கிரஸ். நம்பர் 1 கை சின்னம். बोलो सोनिया गांधी के, बोलो केवी गौतम जी के. நாங்கள் கவர்மெண்ட் உக்காரணும், அதனால தான் நாங்கள் அது எம்பிக்கு பண்ணுக்கிறோம். இப்போ மேடம் மூஞ்சி பார்த்தா உழவும் பண்ணுக்கிறோம். காங்கிரஸ் கவர்மெண்ட் உக்கார எல்லா சலுகையும் இருக்குது. பொம்பளைங்களுக்கு எல்லாம் இதுவும் இருக்குது. பஸ்ஸு ஃப்ரீ, அரிசி காசு வருது, 2000 வருது. திருப்பம் நம்ம என்னது இப்போ 8000 வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் உக்கார 8000 உயர போகுது. இதெல்லாம் யாவனும் கொடுத்ததில்ல, 1 ரூபா கொடுத்ததில்ல எவனும். மேடம் எல்லாம் பண்ணுக்குது, வேலை கொடுப்போது. அதனால நாங்கள் காங்கிரஸ்க்கு நாங்கள் வேலை செய்யணும். बोलो सोनिया गांधी के, बोलो रूपा शशिधर जी के, बोलो केवी गौतम के, बोलो केश ಮುನಿಯಪ್ಪ जी के. ಇವತ್ತು ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆ 10 ವರ್ಷಗಳ ನಂತರ ನಮಗೊಂದು ಅವಕಾಶ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ನಮ್ಮ ನಾಯಕರುಗಳಂತಹ ರಾಹುಲ್ ಗಾಂಧೀಜಿಯವರು ಕಾಶ್ಮೀರದಿಂದ ಕನ್ಯಾಕುಮಾರಿವರೆಗೂ ಸುಮಾರು 3500 ಕಿಲೋಮೀಟರ್ ಪಾದಯಾತ್ರೆಯನ್ನು ಮಾಡಿ ಉತ್ತರದಿಂದ ದಕ್ಷಿಣ, ಪೂರ್ವದಿಂದ ಪಶ್ಚಿಮ ಎಲ್ಲರ ಕಷ್ಟಗಳನ್ನು ಆಲಿಸಿ ಅವರು ಒಂದು ನಿರ್ಣಯ ತಗೊಂಡ್ರು. ಯಾಕಂದರೆ 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳನ್ನು 100% ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟಂಥ ಏಕೈಕ ಒಂದು ಪಕ್ಷ ಅಂದರೆ ಅದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷನೇ. ಅದೇ ಥರ ಈಗ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆ ಬಂದಿದೆ. 10 ತಿಂಗಳಾಯಿತು. 5 ಭರವಸೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಈಡೇರಿಸಿ ಮತ್ತೆ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆ ಬಂದಿದೆ. ಯಾಕಂದರೆ ಕೊಟ್ಟ ಮಾತಿನಂತಹ ನುಡಿಯುವ ಒಂದೇ ಒಂದು ಸರ್ಕಾರ ಅಂದರೆ ಅದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ. ಆದ್ದರಿಂದ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಕೈ ಜೋಡಿಸಿ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ, ಈ 2000 ಜೊತೆಗೆ 8000 ಸೇರಿ ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಮಹಿಳೆಯರಿಗೆ 10,000ಗಳನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅವರೊಂದು ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು 5 ಯೋಜನೆಗಳನ್ನು ಮತ್ತೆ ಅವರೊಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ಯಾಕಂದರೆ 22 ಜನರಿಗೆ ಹೋಗುವ ದುಡ್ಡುಗಳನ್ನು ಇವಾಗ ಜನ ಕೇಳ್ತಾ ಇದೆ, ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯನಾ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ನಾಯಕರುಗಳು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾ ಇರೋದು, 16 ಲಕ್ಷ ಕೋಟಿಗಳನ್ನು ಬರೀ 22 ಜನರಿಗೆ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ಅದೇ ಥರ ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವರ ದುಡ್ಡು, ಅವರ ಒಂದು ಆ ಟ್ಯಾಕ್ಸ್ ಹಣವನ್ನು ಅವ್ರಿಗೆ ನಾನು ಈ ಥರ ಒಂದು ಯೋಜನೆಗಳ ಮುಖಾಂತರ ಅವ್ರು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಭರವಸೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ. ಕೊಟ್ಟ ಮಾತಿನಂತಹ ನುಡಿಯುವ ಸರ್ಕಾರ ಅಂದರೆ ಅದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ. ದಯಮಾಡಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಅಮೂಲ್ಯವಾದ ಮತಗಳನ್ನು ನಮ್ಮ ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ KV ಗೌತಮ್ ಅಂತ ಸೀರಿಯಲ್ ನಂಬರ್ 1 ಹಸ್ತದ ಗುರುತಿಗೆ ನಿಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ಮತಗಳನ್ನು ಹಾಕಿ ಜಯಶೀಲರನ್ನ ಮಾಡಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ರಾಹುಲ್ ಜಿ ಅವರನ್ನ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯಾಗಿ ನೋಡಬೇಕು. ನಮ್ಮ ಭರವಸೆ ನಮ್ಮ ಬೆಳಕು ಅಂತ ಹೇಳಿ நான் ಈ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕಾಂಗ್ರೆಸ್. வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் இது. MP எலெக்ஷன்னு, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் இது. ஏற்கனவே நம்ம 10 வருஷம் வந்து நம்ம நாடுக்கு தரித்திரம் புச்சிச்சு. இந்த மோடி சர்க்கார் வந்து ஒரு ஆள் இது மோதின்னு சொல்லி 15 லட்சம் 2 கோடி வேலை கொடுக்குறோன்னு சொல்லி சும்மா ஓட்டு வாங்கி நம்ம நாடுக்கு தரித்திரம் புச்சிச்சு. எங்கள் ஒரு வேலை ஆக மாட்டேங்குது. வரும் இந்து முஸ்லீம் கலாட்டா, விலைவாசி ஜாஸ்தி பண்ணுறது, பெட்ரோல் விலை 30 ரூபா 40 ரூபாய்ச்சு, இன்னைக்கு வந்து 102 ரூபாய் ஆகிக்குது. கேஸ் சிலிண்டர் 400 ரூபாய்ச்சு, இப்போ வந்து 1200 ரூபாய் இருக்குது. எல்லாமே விலை ஜாஸ்தி ஆகிக்குது. மோடி வந்து ஒரு நல்ல காரியமே இந்தியாவில் ஒன்று கூட நடக்கலாங்க. என்னன்னா
வெறும் இந்த இருக்கப்பட்டவங்களுக்கு அந்த அதானி அம்பானி இவங்களுக்கு தான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுகிறாங்க. ஏழைப்பட்டவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே ஆச்சா. அதனால வந்து இப்போ நோட்டு பேன் பண்ணி ஜனங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், ஜிஎஸ்டி இல்லாத ஜனங்களுக்கு வர தொந்தரை தான். இந்த என்ஆர்சி இதெல்லாம் வந்து பண்ணி அந்த ஜனங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம எல்லா தாய்மார்களும் கேட்குறது என்னன்னா, அதை செஞ்சு நீங்கள்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு நம்ம ராகுல் காந்திக்கு ஜெயிலுக்கு வைக்கணும், அவருக்கு பிரைம் மினிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம்.